சேதுவும் தமிழும் சேர்ந்துட்டாங்க. மறுபடியும் அந்த தமிழோட ஆதிக்கம் நம்ம வீட்ல ஓவர் ஆயிடும். இந்த பரிகாரத்தை அவங்க முழுசா முடிக்கவே கூடாதுமா. ஏதாவது பண்ணி அதை கெடுத்து விட்டுறணும். இந்த பரிகாரம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சாதானே சேருவாங்கன்னு அந்த ஜோசியர் சொன்னாரு. இந்த பரிகாரம் முடிக்க முடியாத மாதிரி நாம ஏதாவது பண்ணிட்டா அந்த கல்யாணம் நடக்க விடவே கூடாதுமா. ஏதாவது பண்ணி அதை கெடு விடணும். நாடகத்துக்குன்னு கூடுற கூட்டத்தை அழைச்சு விட்டுறணும். குட்டைய குழப்புற மாதிரி நாம ஏதாச்சும் பண்ணி கூட்டத்துக்குள்ள கலவரம் கொண்டு வந்தாதாம சரியா இருக்கும். காலையில உங்க 2 பேர் கையால 10 ஜோடிங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்தது என்ன, இப்ப ஊருக்கே சாப்பாடு போட்டது என்ன. சூப்பர்க்கா. வந்தவங்க எல்லாம் வயிறார சாப்பாடு போட்டாங்க. இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போனாங்கக்கா. அதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஆமா தமிழ், நான் கூட கல்யாண நாள் கொண்டாட்டம்னு சொன்னதும் கோயிலுக்கு போவோம், 10 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருவோம்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு ஜோடிக்கும் 15 லட்சம் ரூபாய் சீர் கொடுத்திருக்காங்க. 10 ஜோடிக்குனா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய். நீயும் சேது மாமாவும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மாமா எவ்வளவு செலவு பண்ணி பரிகாரம் எல்லாம் பண்றாரு பாரு. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிற காவியா? இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீ சந்தோஷமா இல்லையா? என்ன சிரிக்கிற? கல்யாண நாள் கொண்டாட்டம்னு எல்லாருமே சொல்றீங்க. ஆனா நான் இத கொண்டாட்டமா எடுத்துக்கிற மனநிலைமையில நான் இல்ல காவியா. இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், இந்த கல்யாண வாழ்க்கை கிடைச்சதுக்காக நாம கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுறவங்க தான் ஒரு பொண்ணு, ஒரு மனைவி என்ன வார்த்தை சொல்லி திட்ட கூடாதோ இந்த வார்த்தையை சொல்லி ரோட வச்சு அதெல்லாம் என்ன மறக்க சொல்றீங்களாக்கா? அது எந்த அளவுக்கு எனக்கு காயத்தை உண்டாக்குச்சுன்னு தெரியுமா?